தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நீடிப்பதா அல்லது வெளியேறுவதா என்ற விவாதம் மதிமுக வட்டாரத்தில் பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. வருகின்ற ஜூன் 24ஆம் தேதி மதிமுகவின் அதிகாரப்பூர்வ பொதுக்குழு கூட்டம் கூட இருக்கும் நிலையில் கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் கூட்டணி கொள்கைகள் குறித்து மிக முக்கியமான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. முன்னதாக நடைபெற்ற கட்சியின் அவசர செயற்குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியில் நீடிப்பதால் கட்சிக்கு எந்தவித வளர்ச்சியும் இல்லை என்றும் உடனடியாக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் பெரும்பாலான நிர்வாகிகள் வைகோவிடம் நேரடியாகவே தங்களது அதிருப்தியை வலியுறுத்தியுள்ளார்கள். அந்த சமயத்தில் வைகோ அனைவரையும் சமாதானப்படுத்தி தற்காலிகமாக நிலைமையை கையாண்டார். இருப்பினும் வரவிருக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் தொண்டர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் ஒட்டுமொத்த கருத்துக்களுக்கு மதிப்பளித்து வைகோ திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும் அதிரடி முடிவை அறிவிக்க அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணியை முடித்துக் கொண்டாலும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய முன்வருவார்களா என்பது தற்போதைய சூழலில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. இத்தகைய ஒரு கடுமையான விசப்பரீட்சையில் இறங்கிய வைகோ அவ்வளவு எளிதில் துணிய மாட்டார் என்றே அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். கட்சி பிளவு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து அவசரப்பட்டு வெளியேறினால் மதிமுகவின் முக்கிய புள்ளிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் பலர் தங்களது பதவிகளை இழக்க விரும்பாமல் கட்சியை விட்டு விலகி மாற்று முகாமிற்கு செல்லக்கூடும் என்ற நிதர்சனம் வைகோவிற்கு நன்றாகவே தெரியும். மறு தேர்தல் கேள்விக்குறியாக உள்ளது. ஒருவேளை வைகோவின் கட்டளைக்கு இணங்கி எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை தைரியமாக ராஜினாமா செய்தாலும் அடுத்து வரும் இடைத்தேர்தலில் அவர்கள் தனித்தோ அல்லது புதிய கூட்டணியிலேயே நின்று மீண்டும் வெற்றி பெற முடியுமா என்பது மிகப்பெரிய சவாலாகும். அரசியல் களத்தில் வைகோவின் இறுதி முடிவுகளையும் வியூகங்களையும் யாராலும் முன்கூட்டியே துல்லியமாக கணித்துவிட முடியாது. எனவே தனது அரசியல் எதிர்காலத்தையும் கட்சியின் இருப்பையும் தக்க வைக்க வைகோ எடுக்க போகும் அந்த இறுதி முடிவு என்ன என்பது வருகின்ற 24ஆம் தேதி கூடும் பொதுக்குழு கூட்டத்தில் முழுமையாக தெரிய வரும். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.